ஹாய் ஜீனியஸ், வெல்கம் டு ஜிகே டாடி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். G20 அமைப்பு. ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது சம்மந்தமான நிறைய கேள்விகள் வரலாம். இந்த G20 அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த 1999 இந்த G20 தொடங்கப்பட்டது. 20 அப்படிங்கிறதுக்கு 20 நாடுகள் அப்படின்றது பொருள். பட் இன்றைக்கி நம்ம 20 நாடுகளுக்கு மேலே இந்த அமைப்பில் இருக்காங்க. ஐரோப்பிய யூனியன், அப்புறம் 19 நாடுகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த G20 அமைப்பு. ஸோ உலக மக்கள் தொகையில் 65%, ஜிடிபியில் 85%, பிஸ்னஸில் 75% இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் தன்னோட கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த G20 அமைப்பிலிருந்து இருக்கக்கூடிய தீர்மானங்கள் பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் அடுத்த எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக எல்லோரும் நினைக்கிறாங்க. இந்த G20 நாடுகள் இதில் அமைப்பில் எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, துருக்கி, பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பா அப்படின்னு ஒரு 27 நாடுகள் இந்த G20 அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இந்த G20 அமைப்புக்கு நம்ம 2022 இந்தியா தான் தலைமை பொறுப்பில் இருக்குது. இதுக்கு ஒரு புது லோகோவையும் நம்ம இந்தியா கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு தீமாக வச்சு இந்த தாமரை இலை சின்னத்தையே லோகோவை நம்ம மோடி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த உலகம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பாரம்பரியம், நம்பிக்கை இதெல்லாம் அந்த தாமரை இது குறிக்குது. அந்த தாமரை இதழ்கள் பார்த்திங்க அப்படின்னா 7 இதழ்கள் இருக்குது. அதில் 7 இதழ்கள் 7 கண்டங்களையும் 7 இசைகளையும் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படியோ இந்தியா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பவர்ஃபுல் நாடாக இருக்கிறதுக்கு இந்த G20 அமைப்புங்கிறது ஒரு ஹெட்டிங் பொசிஷனில் வரதுனால நம்மளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.